கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? Is this the fast I have chosen, a day for a man to deny himself, to bow his head like a reed, and to spread out sackcloth and ashes? Will you call this a fast and a day acceptable to the Lord? ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் எனக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? ஆமென். ஏசாயா 58ஆம் அதிகாரம் முழுவதும் உண்மையான உபவாசம் என்ன என்பதை பற்றிய தேவனுடைய போதனை ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நீதி, இரக்கம், அன்பு, கீழ்ப்படிதல் இல்லை. அவர்கள் வெளிப்புற மத சடங்குகளை செய்தாலும் இதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கவில்லை. அதனால்தான் தேவன், நீங்கள் செய்கிற இந்த வெளிப்புற உபவாசம்தானா எனக்கு பிரியமானது என்று கேட்கிறார். தேவனுக்கு உகந்த உபவாசம் எது? நாம் எப்படிப்பட்ட உபவாசத்தை கடைப்பிடிக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து அறிய கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் என்று சொல்லப்பட்டிருப்பது உபவாசத்தின் போது உணவை தவிர்த்து தன்னை தாழ்த்தி கொள்வதை குறிப்பிடுகிறது. ஆனால் தேவன் சொல்வது, உடலை மட்டும் வருத்துவது போதாது, இருதயம் மாற வேண்டும். உபவாசத்தின் நோக்கம் பசியோடு இருப்பது அல்ல, தேவனோடு நெருக்கமாக இருப்பதே. இதை ஒத்துக்கிறீங்களா? தலை வணங்கி நாணலை போல் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நாணல் காற்றில் வளைவது போல வெளிப்புற தாழ்மையை காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. பல நேரங்களில் மனிதர்கள் வெளியே தாழ்மையாக நடக்கலாம், வெளியே பக்தி உள்ளவர்களாக தோன்றலாம். ஆனால் உள்ளத்தில் அகந்தை, கோபம், பகைமை, அநீதி இருக்கலாம். அப்படிப்பட்ட உபவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் துக்கம், மனம் திரும்புதல், தாழ்மை ஆகியவற்றின் அடையாளமாக இரட்டையும் சாம்பலும் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இங்கு தேவன் கூறுவது, அடையாளங்கள் மட்டும் போதாது, வாழ்க்கை மாற்றம் வேண்டும். சாம்பல் பூசிக்கொண்டு பாவத்தில் வாழ்வதால் பயனில்லை. தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்ன? அதற்கான பதிலை அடுத்த வசனமான ஏசாயா 58:6 கூறுகிறது. அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அதாவது அநீதியை விட்டு விலகுதல், பிறரை மன்னித்தல், ஏழைகளுக்கு உதவுதல், நீதியோடு வாழ்தல், அன்பை காட்டுதல், இவைகளே தேவனுக்கு பிரியமான உபவாசத்தின் பலன்கள். நியாயம் செய்யவும், இரக்கத்தை சிநேகிக்கவும், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையுமே கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசி தெளிவுபட கூறியிருப்பதை மீகா 6:8 வாசிக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெறும் மத கடமைகள் அல்ல, நீதியும் இரக்கமும் ஆகும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். மனம் திரும்பிய இருதயத்தை தேவன் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக ஓடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக உணர்த்துவதை மத்தேயு 6:16 வாசிக்கிறோம். உபவாசம் மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளி அரங்கமாய் பலன் அளிப்பார் என்றும் அறிவுறுத்துகிறதை அதே அதிகாரம் 17-18 வாசித்து அறிகிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வெளிப்புற உபவாசம் மட்டும் போதாது. தலை வணங்குதல், சாம்பல் பூசுதல், உணவை தவிர்த்தல் இவைகள் மட்டுமே தேவனை மகிழ்விப்பது இல்லை. இருதய மாற்றம் அவசியம். மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், பரிசுத்த வாழ்க்கை அவசியம். தேவன் வெளித்தோற்றத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். உண்மையான உபவாசம் செயல்களில் தெரியும். அதாவது ஏழைகளுக்கு உதவுதல், அநீதியை விட்டு விலகுதல், மன்னித்தல், அன்பு காட்டுதல். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மில் மகிழ்கிறார். உண்மையான உபவாசத்திற்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உண்மையான உபவாசம் ஆவிக்குரிய வளர்ச்சியை தரும், ஜெபத்திற்கு வல்லமை தரும், தேவனுடைய சித்தத்தை அறிய உதவும். சுருக்கமாக சொல்வதானால், உபவாசம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது அல்ல. தேவனுக்கு பிரியமான உபவாசம் என்பது மனம் திரும்பிய இருதயத்தோடும் நீதியோடும் இரக்கத்தோடும் அன்போடும் வாழ்வதாகும். வெளிப்புற பக்தியை காட்டிலும் உள்ளத்தின் பரிசுத்தத்தையே தேவன் விரும்புகிறார். உண்மையான உபவாசத்தை குறித்து நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். Today's verse teaches that God is not pleased with more outward fasting and religious rituals. True fasting is not just abstaining from food, bowing the head, or showing external humility. God desires a transformed heart, genuine repentance, justice, mercy, love, and obedience. Fasting becomes meaningful when it leads to a godly life that reflects God's character and compassion towards others. God values inward transformation more than outward religious performance. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைய தியான வசனம் மூலம் நீர் விரும்பும் உபவாசம் எத்தகையது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிப்புற மத சடங்குகளால் அல்ல, உண்மையான மனம் திரும்புதலோடும் பரிசுத்தமான இருதயத்தோடும் உம்மை தேட கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள அகந்தை, அநீதி, பகைமை ஆகியவற்றை நீக்கி உமக்கு பிரியமான உபவாசத்தை மேற்கொள்ளவும், ஏழைகளுக்கு உதவவும், இரக்கமுள்ளவர்களாக வாழவும், உமது சித்தத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு உமது வெளிச்சத்தினால் எங்களை வழி நடத்தும். சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.